அனைத்து கடவுள்களுமே பிராமணர்களுடைய கடவுள்கள் தான். அதே போல எந்த கடவுளுமே பிராமணர்களுடைய கடவுள்கள் இல்லை. இரண்டுமே உண்மைதான். அது எப்படி? முதலில் பிராமணர்கள் என்றால் யார் என்பதே ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்வியை வைத்து ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறேன், பாருங்கள், பயன்படும். பிராமணா என்ற சொல் முதலில் 4 வேதங்களில் முதலாவதான ரிக்வேதத்தில் புருஷ சூக்தம் என்ற பகுதியில் கூறப்படுகிறது. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக புருஷா என்ற ஒருவன் இருந்தான். இவன் உலகத்தை விட பெரிதாக இருந்தான். அவனை கொன்று அவனுடைய உடலின் பல பகுதிகளைத்தான் இந்த உலகமாக செய்தார்கள் கடவுள்கள் என்று இந்த கதை கூறுகிறது. அப்பொழுது அவனுடைய வாய் பகுதியை வைத்து பிராமணர்களை செய்தார்கள் என்று கூறுகிறார்கள். இது கதை. இது உண்மையில் நடக்கவில்லை. ஆனால் சமூகத்தில் உண்மையிலேயே பிராமணர்கள் என்ற ஒரு பிரிவினர் வாழ்கிறார்கள். இவர்கள் எப்படி வந்தார்கள் என்ற விளக்கத்தை இந்த கதை தான் கூறுகிறது. கூறுவது யார்? அவர்களேதான். இந்தியாவிற்கு வெளியில் இன்றைய ஈரான் பகுதிகளிலிருந்து மாடு மேய்ப்பவர்களாக இந்தியாவுக்கு வந்தார்கள் ஆரியர்கள். அவர்களுடைய சமூக முறை என்பது 8 தலைமுறையுடையது. அதில் 4 வர்ணம் என்ற முறை இருக்கிறது. அதில் ஒன்றுதான் பிராமணர்கள். இங்கே ஒன்று கவனித்தீர்களா? இந்தியாவிற்கு வெளியில் இருந்து ஆடு மாடு மேய்ப்பவர்களாக இந்தியாவிற்கு வந்த ஆரியர்களில் ஒரு பிரிவு தான் பிராமணர்கள். எனவே பிராமணர்களுக்கு என்று தனியாக கடவுள்கள் இல்லை. ஆனால் ஆரியர்களுக்கு உண்டு. ஆரியர்களுடைய முதல் நூல் என்பது வேதங்களில் முதலாவதான ரிக்வேதம். இதில் பெரும் கடவுள்கள் என்பது 3 பேர். முதலாவது இந்திரன், இரண்டாவது அக்னி, மூன்றாவது வருணன். இந்த 3 பேரும் இயற்கையின் கடவுள்களாக இருக்கிறார்கள். இந்திரன் இடி மின்னல் மழையின் கடவுள், அக்னி நெருப்பின் கடவுள், வருணன் நீரின் கடவுள். இந்த 3 தவிர சோமா, மித்ரா, வாயு ஆகியோரும் கடவுள்களாக இருக்கிறார்கள். வாயு என்பது காற்றின் கடவுள். மித்ரா என்பவன் வருணனோடு இணைத்து மைத்ரவாருணி என்று வழிபடப்பட்டான். சோமா என்பது குடியின் போதை தரும் பொருளுடைய சோமபானம், அதன் கடவுள். இந்திரன், அக்னி, வருணன் ஆகியோர் ரிக்வேதத்தில் முதல் இடத்திலும் அதற்கு அடுத்த 2ஆம் கட்டத்தில் மித்ரா, சோமா, வாயு ஆகியோரும் எடுக்கிறார்கள். இவை தவிர மற்றவர்களும் உண்டு. நிலத்தில் இருக்கும் நீரும் வானத்தில் இருந்து விடும் நீரான மழையும் அளவோடு இருந்தால் மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும். ஆனால் அதுவே அளவு தாண்டினால் மக்களுடைய வாழ்க்கையே அழித்து விட முடியும். அதே போலத்தான் நெருப்பும் அளவோடு இருந்தால் அது எண்ணற்ற பயன்களை உடையது. ஆனால் அதுவே அளவை தாண்டினால் அழிக்கக்கூடியது. இந்த அடிப்படையில் தான் ஆரியர்கள் நிலத்தில் இருக்கும் நீரின் கடவுளான வருணனையும், மேலிருந்து விழும் நீரான மழையின் கடவுளாக இந்திரனையும், நெருப்பின் கடவுளாக அக்னியையும் வழிபட்டார்கள். நேரடி வாழ்க்கையில் காற்று மிகவும் இன்றியமையாததாக இருந்தாலும் அதனால் பெரிய அளவிற்கு பயனும் இல்லை, பெரிய அளவிற்கு கெடுதலும் இல்லை. எனவே காற்றின் கடவுள் என்ற வாயு பெரிய அளவு வழிபடப்படவில்லை. இந்த மித்ரா வழிபாடு என்பது ஈரானிய பகுதிகளில் பரவலாக இருந்த ஒரு வழிபாடு. இந்த வழிபாடு குறிப்பாக சூரியனை முன்வைத்து நடத்தப்பட்டது. ஆனால் பிறகு பல கடவுள்களும் மித்ரா என்ற பெயரை பெற்றார்கள். இதில் சோமா வழிபாடு என்பது தனித்தன்மை மிக்கது. இன்று டாஸ்மாகை அரசே நடத்துகிறது, அது தவறானது என்று திட்டுகிறார்கள். அதே போல குடித்துவிட்டு கோவிலுக்கு செல்லக்கூடாது, அது தவறானது என்று கூறுகிறார்கள். ஆனால் குடியின் கடவுளான சோமாவை வழிபட்டார்கள் என்பது வியப்பான செய்தி. முதலில் சோமா வழிபாடு தொடங்கிய பொழுது குடிப்பதும் அதனால் போதை ஏறுவதும் தவறானது என்ற எண்ணம் சமூகத்தில் இல்லை. இன்று கூட யாகம் செய்யும் பொழுது இந்த 6 பேருக்குத்தான் அதிகமான வழிபாடு நடக்கிறது. ஆனால் இவர்களுக்கு என்று தனியான கோவில்களோ தனியான மதங்களோ இல்லை. பிராமணர்கள் தான் இந்து மதத்தின் ஒட்டுமொத்த வழிபாட்டு உரிமையையும் தங்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். பிராமணர்கள் ஆரியர்களில் ஒரு பிரிவு. ஆரியர்கள் இந்திரன், வருணன், அக்னி, சோமா, மித்ரா, வாயு ஆகியோரை வழிபட்டார்கள். அப்படி இருந்தும் இந்தியாவில் ஏன் இந்த வழிபாடு பெருமளவில் இல்லை என்றால் இந்திய மக்கள் இவர்களை பெருமளவு வழிபடவில்லை. எனவே ஆரிய பிராமணர்களுடைய கடவுள்களாக இருந்தாலும் இவர்களை வைத்து இந்திய மக்களின் மேல் பெருமளவு தாக்கம் செலுத்த முடியாது என்பதால் இவர்களை அவர்களே ஓரங்கட்டிவிட்டார்கள். அதற்கு பதிலாக இந்தியாவில் ஏற்கனவே வழிபாட்டில் இருந்த கடவுள்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சிவன் வழிபாடு, 2வது எடுத்துக்காட்டு அம்மன் வழிபாடு, 3வது எடுத்துக்காட்டு ஐயனார் வழிபாடு. சிவனை முதன்மையாக வழிபடும் சைவ மதம் நாஸ்திக மதம் என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். வேதத்தில் சிவனை பற்றி எந்த பதிவும் இல்லை, சிவன் என்ற சொல்லே இல்லை. ருத்ரன் என்ற சொல் இருக்கிறது, விஷ்ணு என்ற சொல் இருக்கிறது. இந்த ருத்ரன் தான் சிவன் என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் இதை சைவர்கள் ஏற்பதில்லை. காரணம், சிவன் என்று கூறும் பொழுது சிவன் முதன்மை பெறுகிறான், ருத்ரன் என்று கூறும் பொழுது பின்னுக்கு தள்ளுகிறார்கள்.
இதை விரிவாக விளக்கி இந்து மதம் என்றால் என்ன என்ற காணொலியில் விளக்கி இருக்கிறேன். பாருங்கள், மிகவும் பயன்படும். எனவே சிவனை முதன்மையாக வழிபடும் சைவ மதம் வேதத்தில் கூறப்படும் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே சைவம் நாஸ்திக மதம் என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார். வேதத்தில் சிவனை பற்றி எதுவுமே இல்லை என்றால் வேதத்தை முதன்மையாக நினைக்கும் பிராமணர்கள் எப்படி சிவனை வழிபட்டார்கள்? காரணம் ஒன்றுதான். ஏற்கனவே இந்தியாவில் பெருமளவு சிவன் வழிபாடு இருந்தது. எனவே அதை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு உள்ளே கொண்டு சென்றார்கள். விஷ்ணு என்ற கடவுள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டாலும் அது சிறிய அளவுக்கு தான் இருக்கிறது. பிறகு அந்த வழிபாடு வளர்ச்சி அடைந்த பிறகு தங்கள் கட்டுப்பாட்டுக்கு உள்ளே கொண்டு வந்து வைணவ மதம் என்று தோற்றுவித்தார்கள். அதே போல அம்மன் வழிபாடு இந்தியா முழுவதும் பெருமளவு இருக்கிறது, இன்றும் கூட இருக்கிறது. அதையும் சாக்த மதம் என்ற பெயர் வைத்து தங்கள் கட்டுப்பாட்டுக்கு உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். இப்படி சிவனை வழிபடும் சைவம், விஷ்ணுவை வழிபடும் வைணவம், சக்தியை வழிபடும் சாக்தம் ஆகிய 3 மதங்களை முன்வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவின் அனைத்து வழிபாட்டுகளையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். எனவே இன்று இந்தியாவில் இருக்கும் கோவில்களில் வழிபாட்டில் இருக்கும் கடவுள்கள் எதுவுமே பிராமணர்களுடைய கடவுள்கள் இல்லை. இவை அனைத்துமே இந்திய மக்களிடம் இருந்து தோன்றி வளர்ச்சி அடைந்த வழிபாடுகள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் வளர்ச்சி அடைந்த பிறகு அதை அனைத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு உள்ளே கொண்டு வருவதில் பிராமணியம் மிகவும் தேர்ச்சி பெற்றிருக்கிறது. இன்று இந்து மதம் என்று கூறப்படும் மதத்தில் இருக்கும் கடவுள்களை மட்டுமில்லை, மற்ற மதத்தின் கடவுள்களை கூட தங்கள் கட்டுப்பாட்டுக்கு உள்ளே கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். பிராமணிய மதத்தை கடுமையாக எதிர்த்த புத்த மதத்தின் கொள்கைகளை கெடுத்து கடவுள் இல்லை என்று கூறிய புத்தரையே கடவுளாக மாற்றி அதுதான் சிறந்த பாதை, அதுதான் மகாயானா என்று கொண்டு வந்து அதுவும் விஷ்ணுவுடைய அவதாரம் என்று பிராமணிய மேதிக்கத்திற்கு உள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அதே போல பிராமணிய மதத்தை கடுமையாக எதிர்த்த மகாவீரருடைய ஜைன மதமும் இன்று பிராமணர்களுக்கு ஆதரவாக மாறிவிட்டது. இன்று ஜைனர்களோ பௌத்தர்களோ பெருமளவிற்கு பிராமணர்களை எதிர்த்து பேசுவதில்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பிராமணர்களுடைய கடவுள்கள் யார் என்று கேட்கிறோமே, இதே போல சத்திரியர்களுக்கு கடவுள் யார், வைஷ்யர்களுக்கு கடவுள் யார், சூத்திரர்களுக்கு கடவுள் யார் என்று கேட்கிறோமா? ஏனில்லை. ஏனென்றால் யாருடைய கடவுளாக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் வளர்ச்சி அடைந்தால் அந்த கடவுளை பிராமணர்கள் தங்கள் மேலாதிக்கத்திற்கு கீழே கொண்டு விடுகிறார்கள். அதாவது ஒரு கடவுள் சத்திரியர்கள் கடவுளாக இருந்தாலும் கூட அந்த கடவுளுக்கு வழிபாடு செய்ய வேண்டியது பிராமணர்கள் தான் என்ற எண்ணத்தை சத்திரியர்களிடமே ஏற்படுத்தி விடுகிறார்கள். இதை பற்றி ஏற்கனவே பல காணொலிகளில் கூறியிருக்கிறேன். இன்று ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களிடம் சென்று தேர்தலில் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறார்கள். எனவே அவர்களுடைய ஆட்சி என்பது, அதற்கான அங்கீகாரம் என்பது மக்களிடம் இருந்து வருகிறது. ஆனால் மன்னராட்சியில் இப்படி எந்த அங்கீகாரமும் மக்களிடம் இருந்து வரவில்லை. அந்த அங்கீகாரத்தை மதம் கொடுக்கிறது. இந்தியாவில் மதம் என்பது பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் சத்திரிய கடவுளாக இருக்கும் ராமன், கிருஷ்ணன் ஆகியோர் கூட பிராமணர்களுடைய மேலாதிக்கத்திற்கு கீழே தான் இருக்கிறார்கள். இதே போல சூத்ரர்களின் கடவுள் என்பது பெரும்பாலும் அந்தந்த பகுதிகளில் வாழும் உழைக்கும் மக்கள் வழிபட்ட கடவுள்கள் தான். இப்படி அந்தந்த பகுதிகளில் வாழும் மண்ணின் மைந்தர்களை சூத்ரர்கள் என்று பெயர் வைத்து அழைக்கும் பிராமணர்கள் அவர் கடவுள்கள் வளர்ச்சி அடையாமல் சிறிதாக இருக்கும் அளவிற்கு கண்டுகொள்வதில்லை. ஆனால் அதுவே ஒரு கட்டத்திற்கு மேல் வளர்ச்சி அடைந்தால் பிறகு தன் கட்டுப்பாட்டுக்கு உள்ளே கொண்டு வருகிறார்கள். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாடு முழுவதும் வழிபாட்டில் இருக்கும் ஐயனாரை ஐயப்பன் என்று பெயர் மாற்றி சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த பிள்ளை என்ற கதையை எழுதியது. சிவனும் விஷ்ணுவும் ஏற்கனவே பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர்களுக்கு பிறந்த பிள்ளை என்ற காரணத்தை வைத்து ஐயப்பனையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு உள்ளே கொண்டு வந்தார்கள். உண்மையிலேயே கடவுள்களில் பிராமணர்கள் யார் என்றால் இருவர். ஒன்று பரசுராமன், இரண்டாவது வாமனன். இந்த இருவருக்குமே பெரிய அளவு கோவிலோ வழிபாடோ இல்லவே இல்லை. இந்த இருவரும் தான் பிராமணர்கள் என்று கதைகளில், குறிப்பாக வாமன புராணத்தில் வாமனனை பற்றியும் மகாபாரதத்தில் பரசுராமனை பற்றியும் விரிவாக கூறப்படுகிறது. பிராமணர்களாக இருந்தாலும் பிராமணர்களே இவர்களை வழிபட முடியவில்லை. காரணம், மக்களிடம் இவர்களுக்கு ஆதரவில்லை. இதை பற்றி விரிவாக பரசுராமன் என்றால் யார் என்ற கடவுளை வெளியிட்டிருக்கிறேன், பாருங்கள், பயன்படும். இப்படி பிராமண கடவுள்களை முன்னிலைப்படுத்தினால் மக்களிடம் துளி கூட ஆதரவே இல்லை என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஓணம் திருநாள். கேரளாவின் மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் ஓணம் திருநாள் என்பது கேரளாவை ஆட்சி செய்த மகாபலி சக்கரவர்த்தி என்ற அசுர மன்னன் தன் நாட்டு மக்களை ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை வந்து பார்த்து வாழ்த்தி செல்கிறான் என்று கொண்டாடப்படுகிறது. அதாவது மிகச்சிறந்த பண்புகளை உடையவன் மகாபலி சக்கரவர்த்தி. அதனால்தான் அவன் பெயரை சொல்லும் பொழுது மகாபலி என்று அழைக்கிறார்கள். அப்படிப்பட்டவன் பிராமணர்கள் கூறியபடி 100 யாகம் செய்தால் இந்திர பதவியை அடையலாம் என்று யாகம் செய்கிறான். இதை பற்றி விரிவாக ஏற்கனவே பொங்கல் வர்சஸ் யாகம், தமிழ் வழிபாட்டு முறை வர்சஸ் பிராமணிய வழிபாட்டு முறை என்ற காணொலியில் கூறியிருக்கிறேன், பாருங்கள், பயன்படும். அப்படி மோசடியின் அடிப்படையில் பாதாள உலகத்தில்
ஒதுக்கி வைக்கப்பட்டவன் மகாபலி. அதன் காரணமாக அப்படி ஒதுக்கி வைத்த வாமனனாலேயே அந்த அநீதியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே ஆண்டுக்கு ஒரு முறை நீ சென்று உன் நாட்டு மக்களை பார்க்கலாம் என்று வரம் கொடுக்கிறான். இந்த ஒட்டுமொத்த புராண கதையையும் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு இந்திய நடுவண் அரசின் உள்துறை அமைச்சராக இருக்கும் அமித்ஷா வாமன ஜெயந்தி வாழ்த்துகள் என்று ட்விட்டரில் பதிவிட்டான். அந்த வாழ்த்தில் ஓணம் திருநாள் என்றே குறிப்பிடாமல் வாமன ஜெயந்தி என்று குறிப்பிட்டான். வாமன ஜெயந்தி என்ற கொண்டாட்டம் கேரளாவின் வரலாற்றிலேயே கிடையாது. இதுதான் பிராமணியத்தை முன்னிறுத்தும் சூழ்ச்சி. உடனே மலையாளிகள் சமூக ஊடகங்களில் கொந்தளித்து விட்டார்கள். போமோனே ஷாஜி என்ற ட்விட்டர் ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆனது. வாமன புராணத்திலேயே மகாபலி சக்கரவர்த்தி 1000 ஆண்டுகள் எந்த குறையும் இல்லாத நல்லாட்சி செய்கிறான். இது ராமன் ஆட்சி செய்த ஆண்டுகளை விட அதிகம். ஏனென்றால் இந்திரன் மகாபலிக்கு எதிராக சென்று விஷ்ணுவிடம் அழுதவுடன் விஷ்ணு இந்திரனின் தாயான அதித்தியின் வயிற்றில் கருவாகி நிற்கிறான். இந்த கற்பம் 100 ஆண்டுகள் இல்லை, 1000 ஆண்டுகள் நடந்தது என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் இந்த 1000 ஆண்டுகளும் மகாபலி சக்கரவர்த்தியாக தன் நாட்டு மக்களை பாதுகாத்து வருகிறார். இப்படிப்பட்ட குறையே இல்லாத நல்லாட்சி செய்த மகாபலி சக்கரவர்த்தியின் கதையை முன்வைத்து மலையாளிகள் கொண்டாடும் ஓணம் திருநாளை அதை துடைத்தெறிந்துவிட்டு ஓணத்தின் காரணத்தையே மாற்றிவிட்டு வாமன ஜெயந்தி என்று கூறினான் அமித்ஷா. ஆனால் மலையாளிகளின் ஒட்டுமொத்த எதிர்ப்பால் பின்வாங்கிவிட்டான். இத்தனைக்கும் அமித்ஷா பிராமணன் கிடையாது. ஆனாலும் கூட அவன் பிராமணியத்தை முன்னிறுத்த முயற்சி செய்கிறான். நினைத்து பாருங்கள், ஒரு 100 ஆண்டு முன்பு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இது போல ஆட்சியில் இருக்கும் ஒருவன் பிராமணர்களுக்கு ஆதரவாக உள்ளூர் கொண்டாட்டத்தை மாற்றினால் மக்களால் அதை எதிர்த்து என்ன செய்ய முடியும்? எதிர்க்கவே முடியாது. இன்று சமூக ஊடகங்கள் குரலற்ற மக்களுக்கு ஒரு மாபெரும் குரலை கொடுத்திருக்கிறது. இது ஈடு இணையில்லாத வெற்றி. சமூக ஊடகங்களை தவறாக நினைப்பவர்கள் இதை நாள்தோறும் நினைவில் கொள்ள வேண்டும். இதன் காரணமாக ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு உள்துறை அமைச்சர் என்ற பெரும் பதவியில் இருக்கும் ஒருவன் மக்களுடைய எதிர்ப்பால் பின்வாங்கினான். கேரளாவின் பாஜகவே அமித்ஷாவின் படத்தை போட்டு ஓணம் திருநாள் வாழ்த்துகள் என்று மாற்றி பதிவிட வேண்டியிருந்தது. எனவே இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடுங்குவதுதான் பிராமணியம். பிராமணர்கள் என்று உண்மையில் முதலில் இந்தியாவுக்கு வந்தவர்கள் ஆரியர்கள். அந்த கடவுள்கள் இன்று பெருமளவு வழிபாட்டில் இல்லை. இன்று இந்தியாவில் இருக்கும் கடவுள்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களுடைய கடவுள்கள் தான்.